ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா டபுள்யூ லிங்க் லிஸ்ட். டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் லிங்க் லிஸ்ட்க்கு பார்த்த டெஃபினேஷனே எழுதிக்கலாம். மேக்ஸிமம் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்டில் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான். ஸோ வந்து இப்போ வந்து அதே டெஃபினேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன வரும் அப்படின்னாக்கா ஈச் நோட் இஸ் லிங்க்டு வித் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன். அந்த லைன் மட்டும் தான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்பயும் போல் போட்டுக்கணும். ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுக்கு போட்ட மாதிரியே ஸ்ட்ரக்ட் நோடு இன்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்ட் நோட் ஆஷ் நெக்ஸ்ட் இது எல்லாமே போட்டுப்போம். பட் இப்போ இங்கே புதுசாக என்ன ஆட் ஆகும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்ட் நோடு ஆஷ் ப்ரீவியஸ் இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, இப்போ டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னாக்கா ஒரு நோடு இருக்குது. ஒரு நோடில் வந்து 3 ஃபீல்ட்ஸ் இருக்கும். இதோடைய ஃபஸ்ட்டு ஃபீல்டு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃபீல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஃபீல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இதான் வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட். அதாவது ப்ரீவியஸோட டேட்டாவுடைய அட்ரஸும் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் டேட்டாவுடைய அட்ரஸும் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் இது வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னாக்கா இதுதான். இந்த ப்ரீவியஸுங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்பயும் போல் நம்ம ஒரு மெத்தடை எடுத்துக்கிறோம். மெத்தட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இதாவது இப்போ இருக்கிறதுல நீங்கள் வந்து இப்போ இங்கே புதுசாக ஒரு நோடை இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களா? ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு நோடை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஒரு டேட்டாவை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த நோடை எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட நம்ம என்ன பண்ணுவோம் லிங்க் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து இது வந்து பி ஆஃப் நெக்ஸ்ட், ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் வந்து பி ஆஃப் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பி ஆஃப் நெக்ஸ்ட் இதோடைய நெக்ஸ்ட் வந்து நியூ நோடு. இதோடைய நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நியூ நோடில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நியூ நோடுடைய ப்ரீவியஸ், இதோட ப்ரீவியஸ் எடுத்துகிட்டு போய் பி, அதாவது இதோடைய ப்ரீவியஸை இங்கே கனெக்ட் பண்ணுறோம். பி, இதுதான் வந்து பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூனோட நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் பியோடைய நெக்ஸ்டோடைய நெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ நியூனோட நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் பியோடைய நெக்ஸ்டோடைய நெக்ஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதை வந்து இன்சர்ஷன். இப்போ வந்து டெலிஷனும் ட்ராவல்ஸலும் வந்து நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட் மாதிரிலே அதே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் இன்சர்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட். இப்போ டபுள் லிங்க் லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா சும்மா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் பிஃபோர் ஆஃப்டர் நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுக்கு போட்ட மாதிரி பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கா. இப்போ வந்து 5, இது வந்து பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3, 4, 5 நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்சர்ஷன் நடந்ததுக்கப்புறம் 6 அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இது வந்து எக்ஸாம்பிள். அதே மாதிரி டெலிஷனுக்கு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் எக்ஸாம்பிள் டபுள் லிங்க் லிஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.